குறை சொன்னது யார் என்பதை இரண்டாவதாக பாருங்கள். சொல்லப்பட்ட குறை உங்களிடம் உண்டா என முதலாவதாக பாருங்கள். தனக்கு வலிக்கும் வரை மற்றவர்களின் வலி என்பது நமக்கு ஒரு தகவலே. தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதற்கு உளிகள் தேவையில்லை, சில வழிகள் போதும். அடுத்தவன் தவறு செய்தால் உடனே நீதிபதியாய் மாறி தீர்ப்பு சொல்கிறார்கள். அதையே அவர்கள் செய்தால் வக்கீலாக மாறி வாதாடுகிறார்கள். விட்டுவிடாதீர்கள், ஆரம்பம் எப்போதும் கடினமானதுதான். சண்டையிடாதே என்று சொல்வதை விட சண்டையின் போது வார்த்தைகள் விடாதே என்று சொல்லிக் கொடு. சண்டை முடிந்துவிடும். சண்டையில் கூறிய வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பேசிய வார்த்தைகளை விட பேசாத மௌனம் சிறந்தது. எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருங்கள். அது உங்கள் மதிப்பை உயர்த்தும். மனநிலை சரியில்லைனாலும் புலம்புறோம், உடல்நிலை சரியில்லைனாலும் புலம்புறோம். ஆனால் ரெண்டும் சரியாயிருந்தா நம்ம பேச்சை நாமே கேட்க மாட்டோம். இதுதான் மனித வாழ்க்கை. சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இல்லைன்னு தெரியக்கூடாது, சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கோம்னு தெரியக்கூடாது, சிலருக்கெல்லாம் நாம் இருக்கோம்னே தெரியக்கூடாது. ஒருவரின் கோபம் குறைய இன்னொருவரின் மௌனம் அவசியமாகிறது. அதே மௌனம் சில சமயங்களில் கோபத்திற்கு வித்திடுகிறது. சொல் மட்டுமல்ல, மௌனம் கூட வாழ் போன்றது. பிறர் ஒதுக்கிவிட்டாலும் கவலைப்படாதீர்கள். நேர்மை என்ற வெளிச்சம் நம்மிடம் உள்ளவரை உலகில் நமக்கு ஓர் இடமுண்டு. உலகில் நல்லவர்களே இல்லை என்று சொல்லாதே, நீ நல்லவனாக இரு. பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி. பிள்ளைகள் பெரியவர்களாகும்போது பெற்றவர்கள் எதுவும் தெரியாதவர்களாகிவிடுகிறோம். உனக்கு ஒன்றும் தெரியாது என்ற வார்த்தை அடிக்கடி கேட்க வேண்டிய நிலை உருவாகிறது. ஒன்றும் தெரியாதவர்கள்தான் உங்களை உருவாக்கினார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தீப்பெட்டியின் கடைசி தீக்குச்சியை பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் தீக்குச்சியிலேயே வந்துவிட்டால் வாழ்க்கையை எளிதில் ஜெயித்து விடலாம். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் காலம் அதை அப்படியே புரட்டி போட ஒரு நொடி போதும். காலம் உங்களை விட பலமிக்கது என்பதை மறந்துவிடாதீர்கள். நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நாம் இருக்க வேண்டியுள்ளது. உங்கள் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அதை இறைவன் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக இருக்கலாம். பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என்றே பலர் நம்புகின்றனர். அதை உண்மை என்னும் ஆயுதம் ஒரு நாள் உடைத்தெறியும் என்பதை மறந்துவிட்டு பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. யாரிடமும் விளக்கம் கொடுத்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் விழும். வாழ்க்கையில் பாதி துன்பம் தவறானவர்களிடம் எதிர்பார்ப்பு வைப்பதால் வருகிறது. மீதி துன்பம் உண்மையானவர்களை சந்தேகிப்பதினால் வருகிறது. நாம் ஓரமாக சென்றாலும் நம்மேல் சேற்றை அடித்துவிட்டு செல்லும் வண்டிக்கு பெயர்தான் வாழ்க்கை.